everyone, welcome back to Angel's Lifestyle. In the video, I'm starting something special. My 7 days resin journey. So in the topic பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். இந்த வீடியோ especially for beginners who want to learn resin art step by step with simple way. ஒரு resin art class வந்து ஜாயின் பண்ணனும் அப்படினா அந்த பேஜ் வந்து ட்ரஸ்டபிளா இருக்கா? அவங்க ஒரு உண்மையான பர்சனா? இவங்க கிட்ட போனா நம்ம ரெசின் ஆர்ட் கத்துக்கலாமா? இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து நமக்குள்ள இருக்கும். அத முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோல who I am, why I choose resin art and what you will learn for this 7 days. So don't delay, வீடியோக்குள்ள டைரக்டா நம்ம போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து who I am அப்படின்றத பார்த்தலாம். என் பேர் வந்து நான்சி. நான் இப்போ வந்து மலேசியால இருக்கேன். பட் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல, சேலம்ல தான் வந்து நான் பிறந்து வளர்ந்தேன். சோ என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ நான் வந்து எல்லாம் கொடுத்துக்கிறேன். சோ நான் ஏன் ரெசின் ஆர்ட் வந்து ஒரு பிசினஸாவோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பேபி பிறந்து ஒரு 4 monthsக்கு அப்புறம் ஏன் நம்ம சும்மா இருக்கணும், நம்ம ஏதாவது கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்லயும் சரி, நான் நிறைய லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருந்தேன். அதுல என்னோட மைண்டுக்கு வந்தது ரெசின் ஆர்ட். அதுக்கு முன்னாடி பேசிக்கா எனக்கு ரெசின் ஆர்ட் பத்தி தெரியாது. பட் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், எனக்கு அடிக்கடி ரெக்கமெண்ட் ஆன வீடியோ வந்து ரெசின் ஆர்ட் தான். ஓகே, நம்ம ஃபர்தரா அதே ப்ரோசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இதுதான் ரெசின் ஆர்ட் சொன்னதுக்காக ரீசன். அந்த டைம்ல ரெசின் ஆர்ட் வந்து அது வந்து ஒரு மெமரபிள் கிஃப்டாவும் இருந்துச்சு. சோ அதான் அதை நான் சூஸ் பண்ணேன். பிசினஸா இல்லனாலும் நம்மளோட பர்பஸ்க்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்றது என்னோட மைண்ட் தாட். அதனால தான் அந்த ஒரு ரெசின் ஆர்ட் அப்படின்ற ஒண்ணு வந்து நான் சூஸ் பண்ணேன். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்டா எந்த ஒரு பிசினஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா வந்து எடுத்த உடனே எல்லாருக்குமே சக்சஸ் ஆகாது. ஃபெயிலியர் இட்ஸ் ஹேப்பன், கண்டிப்பா மிஸ்டேக் இட்ஸ் ஹேப்பன். அதான் வந்து நான் முதல்ல சொல்லுவேன். சோ ஏன் நான் ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசையுமே நான் கிளாஸ் கத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ரெசின் ப்ராடக்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். நானுமே வந்து ரெசின் ஆர்ட் கத்துக்கிட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போது நேரட் எனக்கு வந்து கரெக்டாவே கிடைச்சிருக்காது. சோ அதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதையும் தாண்டி இன்னும் நம்ம அதுல வந்து கத்துக்கிட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்களும் வந்திருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் லேர்னிங், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். இன்னும் நான் வந்து கத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்பயும் நிறைய ஆர்டர்ஸ்ல மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். தவிர்க்க முடியாத சில ஆர்டர்கள்ல இன்னும் நான் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கேன். சோ அதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்களும் கத்து இருக்கேன். சோ ஒரு ப்ராடக்ட்ல வந்து மிஸ்டேக் பண்ணா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து எப்படி கம் அவுட் ஆகி வரணும், எப்படி வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாஸ்ட் இயர்ல வந்து நான் ஒரு கத்துக்கிட்ட ஒரு லெசன். சோ இப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். சோ ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின், வாட் யூ வில் லேர்ன் ஃபார் திஸ் 7 days. சோ இந்த 7 daysல பாத்தீங்க அப்படின்னா ரெசினோட பேசிக்ஸ், டூல்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ், மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேசிக் ரெசின் ஆர்ட் ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். சோ என்னோட இந்த 7 daysல நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க மூலியமா நானும் இன்னும் நிறைய கத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க. டாடா, பை பை.